குருத்து ஞாயிறு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி வீரராக எருசலேம் நகருக்குள் நுழைந்ததனை கொண்டாடும் திருவிழாவே குருத்து ஞாயிறு. இயேசுவினை மக்கள் ஒலிவக் கிளைகள் ஏந்தியும் தங்களது ஆடைகளை தரையினில் விரித்தும் வரவேற்றனர். ஒலிவக் கிளைகள் இயேசுவின் பாடுகள், இறப்பு மற்றும் சாவை வென்று உயிர்த்தெழுந்ததனை குறிப்பிடுகின்ற அடையாளமாக இருக்கிறது. தரையினில் ஆடைகளை விரிப்பது ஆண்டவர் மக்களின் பாவங்களை மன்னித்து மனுக்குலத்திற்கு புது வாழ்வு தருகின்றார் என்பதனை குறிப்பிடுகின்றது. யோர்தான், இஸ்ரேல் நாடுகளில் ஒலிவ மரக்கிளைகளும் போலந்து நாட்டில் செயற்கை குருத்தோலைகளும் பயன்படுத்தப்பட்டு அதில் நீண்ட குருத்தோலைக்கு பரிசு வழங்கப்படுகிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் குருத்தோலை பவனியின் போது குருவானவர் குதிரையின் மேல் அமர்ந்து இயேசுவின் பிரதிநிதியாக பவனி வர மக்கள் குருத்தோலைகளை ஏந்தி பவனியில் பக்தியோடு பங்கேற்கின்றனர். கிபி 3ஆம் நூற்றாண்டில் சிரியா மற்றும் எகிப்து நாடுகளில் குருத்து ஞாயிறு முதலாக கொண்டாடப்பட்டு 9ஆம் நூற்றாண்டில் ரோமை மற்றும் உலக நாடுகளில் கொண்டாடப்பட்டு வருவதாக திருச்சபையின் வரலாறு பதிவு செய்கின்றது. புனித வாரத்தின் தொடக்க தினமான குருத்து ஞாயிறை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவரின் பாடுகளில் பங்கேற்று நம்முள் புரையோடியிருக்கும் நமது பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கும்படியாக ஜெபிப்போம்.